அடிக்காம தான் வளர்க்கணுமாமே. அடி வாங்காம அப்புறம் எப்படி வளருவீங்க? நான்லாம் அடி வாங்கி தான் வளர்ந்தேன். அடி வாங்கினதுனால தான் வளர்ந்தேன். இப்போ இருக்கிற பசங்களாம் ஐஸ்கிரீம் மாதிரி சாஃப்டா இருக்கிறாங்க. கொஞ்சம் வெளில வந்தா போதும் மெல்ட் ஆயிடுறானுங்க. ஏன் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் வலினா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துடுறாங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? அம்பானி மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதுக்கு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க பண்ற எல்லாத்தையும் பண்றானுங்க. இந்த ரிச்சா ட்ரெஸ் போடுறது, பந்தாவா இந்த கார் வாங்குறது, பெரிய பெரிய கெஃபே ஸ்டார் ஹோட்டல்னு போய் மீட் பண்றது, இதெல்லாம் பண்ணா நீ சக்சஸ்ஃபுல்லாம் கிடையாது. உண்மையாவே நீ சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, சக்சஸ்ஃபுல் பர்சன் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது என்ன பண்ணாரோ அதை நீ பண்ணணும். நோ ரிச் கார்ஸ், நோ காஸ்ட்லி கெஃபேஸ், நோ டைம் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட். கஷ்டப்படணும். இந்த அடியெல்லாம் பட்டுட்டு ஒருத்தன் வரான் பாரு, அவனோட ஃபியூச்சர் தான் வழியே இல்லாம சந்தோஷமா இருக்கும். நீ அதை பார்த்துட்டு அவனோட சந்தோஷமான லைஃப் ஸ்டைல மட்டும் ஃபாலோ பண்ணன்னு வச்சுக்கோ, இருக்கிறதும் போயிடும்பா. வளரணும்னா வழியை தேடிப்போம். நமக்கான வழியை நம்ம தான் உருவாக்கிக்கணும்.